அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் காயங்களும் காரணங்களும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு பாருங்களேன், யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதாம். அப்ப இயேசுவின் விலாவிலே குத்தினார்கள். ஏன் இயேசுவின் விலால குத்தும்? அதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கோங்க. இயேசு தன்னுடைய அனைத்து ரத்தம், எல்லா சொட்டு ரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். அதனால அவன் குத்துறான் பாருங்க, ரத்தத்தோட சேர்ந்து தண்ணி வந்துச்சான். அதுக்கு அதுதான் ஒரு கொடூரமானது பாருங்க. அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டார். அதுக்கப்புறம் ரத்தமே இல்லை அவர் உடம்புல. அப்படியாக இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆமென். ஏன் அப்படின்னா, நாம விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை மிகவும் நேசித்ததினாலே நமக்காக மரித்தார். எனவே நாம் இதை புரிந்து வாழ வேண்டும். நமக்காக இயேசு மரித்திருக்கிறார். நாம் விலையேற பெற்றவர்களாய் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அதை புரிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். சரி, இப்ப இயேசு ஏன் தன் விலாவிலே குத்தப்பட்டார் அப்படின்னா, ஆதாம நீங்க பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர வைத்து அவனுடைய விலாவிலிருந்து ஏவாளை வர வைத்தார் இல்லையா? அப்ப அப்படியே அதை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் பார்க்கிறப்ப, இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய விலாவிலே காயப்பட்டார். அதிலிருந்து சபை புறப்படுகிறது. ஆமென். அப்ப அவருக்குள்ளாக இருந்துதான் நாம் வருகிறோம் என்பதற்கு அடையாளமாய் அவருடைய விலாவிலே குத்தினார்கள். ஆமென். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம், அவர் நமக்குள்ளாக இருக்கிறோம். இந்த அந்யோன்யம் பெரிது அருமையானவர்களே. எனவே இயேசுவின் விலாவிலே அவர்கள் ஏன் குத்தினார்கள் என்று சொன்னார், அதனுடைய ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்று சொன்னார், சபையானது அவருடைய விலாவிலிருந்து வருகிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் ஒரு புத்துயிர் பெற்ற சபையாக அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது தான். எனவே இந்த அர்த்தத்திற்காகத்தான் அவருடைய விலாவிலே குத்தினார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே புதிய ஜீவனுடையவர்களாய் இன்னும் நாம் நிற்கிறோம், சபையாய் நிற்கிறோம். ஆமென். எனவே இயேசு நமக்காக காயங்கள் பட்டார். ஏன்? எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான். எனவே இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவரிடத்திலிருந்து வந்தவர்களாய் இருக்கிறபடியால் அவரோடு ஒற்றுமையாய் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உறவு இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியின் உறவு. இந்த உறவை நாம் புரிந்து செயல்படும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்வோம். அவருடைய சிந்தனைகளை அறிந்தவர்களாய் ஒரு மனதோடு நாம் கிரியை செய்வோம். அவருடைய சிந்தையை உடையவர்களாய் நாம் ஒரே காரியத்தை செய்வோம். இயேசுக்கு இது என்ன செய்யணும்னு தெரியும், அது போல எனக்கும் என்ன செய்யணும்னு தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். ஆமென். நீங்க பேசியர் படிச்சீங்கன்னா பவுல்ல தான் சொல்லுவார். இப்போ கடைசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவுன்சிலிங் சொல்லி முடிக்கிறப்ப, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லுகிறேன்னு சொல்லுவார் பாருங்க. ஆமென். எனவே இயேசு தன்னுடைய விலாவிலே காயப்பட்டார். ஏன்? அதிலிருந்தே நாம் புதிய ஏற்பாட்டு சபை வருவோம் என்கிற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாய், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபையாய், தண்ணீர் என்று சொல்றப்ப தேவ வசனம், அந்த வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற சபையாய் அந்த சபை இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் இயேசு தன் விலாவிலே காயப்பட்டார். இயேசுவின் காயங்களை தியானிப்போம், அதனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்வோம், இயேசுவுக்காய் ஜீவிப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.